ஒரு அழகான காட்டில் சிறிய நண்பர்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். அங்கே ஒரு முயல், ஒரு மான்குட்டி, ஒரு அணில், ஒரு நாய்க்குட்டி, 2 பறவைகள் மற்றும் ஒரு சின்ன ஆமை இருந்தன. அவர்கள் தினமும் காலை ஒன்றாக சேர்ந்து விளையாடுவார்கள். ஒரு நாள் காலை அந்த காட்டில் இருந்த மந்திர காப்பி கோப்பை பேச ஆரம்பித்தது. நண்பர்களே, இன்று யார் நல்ல மனதுடன் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு இனிய பரிசு கிடைக்கும் என்று அது சிரித்தபடி சொன்னது. அதை கேட்ட எல்லா நண்பர்களும் ஆச்சரியப்பட்டனர். அந்த நேரத்தில் சின்ன ஆமை மெதுவாக நடந்து வரும்போது ஒரு கல்லில் மிதித்து கீழே விழுந்தது. ஐயோ என்று ஆமை அழுதது. உடனே முயல் ஓடி வந்து, கவலைப்படாதே நண்பா என்று அதை எழுப்பியது. மான்குட்டி அங்கிருந்த இலைகளை கொண்டு வந்து ஆமையின் காலில் கட்டியது. அணில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தது. பறவைகள் இனிமையாக பாடி ஆமையை சிரிக்க வைத்தன. நாய்க்குட்டி, நாம் எல்லோரும் சேர்ந்திருந்தால் எந்த பிரச்சனையும் கடந்து போகும் என்றது. அந்த சமயம் வானத்தில் இருந்த சூரியன் இன்னும் பிரகாசமாக சிரித்தது. மந்திர காப்பி கோப்பை திடீரென்று ஒளிர ஆரம்பித்தது. நீங்கள் எல்லோரும் உண்மையான நல்ல நண்பர்கள், இதோ உங்களுக்கான பரிசு என்றது. அந்த கோப்பையிலிருந்து இனிப்பான வாசனை வந்தது. உடனே மேஜை முழுக்க சுவையான பழங்கள், ஜூஸ் மற்றும் இனிப்பு உணவுகள் தோன்றின. அனைவரும் மகிழ்ச்சியாக சேர்ந்து சாப்பிட்டனர். அந்த நாளிலிருந்து அவர்கள் தினமும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து சந்தோஷமாக வாழ்ந்தனர். நீதி: நல்ல நண்பர்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவார்கள். உதவி செய்யும் மனசே பெரிய செல்வம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.